Taste the Daily. பேட்டை தேரடி அருகே செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை சந்தைப்பேட்டை பகுதிக்கு மாற்றப்பட்டதால் மக்கள் அவதிப்பட்டனர். தங்கள் பகுதியிலேயே நியாய விலைக் கடையை திறக்க மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வந்தனர். அதனால் அதிருப்தியடைந்த மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற குடியாத்தம் அதிமுக நகர கழக செயலாளர் JKN பழனி, மாவட்ட துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி, நகரமன்ற துணைத் தலைவர் பூங்குடி உள்ளிட்டோர் மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தினர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட கொக்கையாம்பாளையம் பகுதியில் உள்ள சோப்பாயில் தொழிற்சாலையிலிருந்து கழிவுநீர் திறந்துவிடப்படுவதை அதிகாரிகள் தடுக்காததால் அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் தொழிற்சாலையிலிருந்து வாய்க்காலில் கழிவுநீர் திறந்துவிடப்படுவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் நாள்தோறும் போராடுவதற்கு வீதிக்கு வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் வழங்குவதாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். வெங்கட்டி கிராமத்தில் கடந்த 6 மாதங்களாக விநியோகிக்கப்படும் குடிநீர் துர்நாற்றம் வீசுவதுடன் சாம்பல் நிறத்தில் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகியும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியா திமுக அரசின் அதிகாரிகள் பொதுமக்கள் நலன் குறித்து அக்கறை செலுத்துவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.